மக்களினுடைய மனநிலை கருதி அவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. 10 ஆண்டு காலம் நீண்ட பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. நமக்கான வாய்ப்புகளும் அங்கீகாரமும் அங்க கிடைக்காத நேரத்துல 2வது கொள்கை தலைவராக அப்படின்னும் போது ஒரு யோசனை, ஏன் நம்மளும் அதுல சேர்ந்து பயணிக்கலாமே, ஐயாவினுடைய கொள்கைகளை இன்னும் மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம், தலைவர்கிட்ட கொண்டு சேர்க்கலாம். 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இதுல மெம்பரா இருக்கிறாங்க. இல்ல இந்த விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட இந்த யூனிக்கா நோட் பண்ணேன், இந்த விஷயங்கள்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணாரு. தேவையில்லாத வாக்குறுதிகளோ எதுவுமே இல்லை, நீங்க வந்திருக்கிறீங்க, இனிமேல் செயல்ல தான் நம்ம பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் தான் வந்திருக்காங்க. பேப்பர்ல வருது. அந்த நேரம் எல்லாம் வாயை மூடி அமைதி காத்துட்டு இன்னைக்கு போய் நான் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த உடனே டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல கர்மவீரர் காமராஜருடைய வம்சாவளி பேத்தியான மயூரி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. கடந்த வாரம் தாவேக்கான்ற கட்சியில போய் இணைந்தாங்க. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் திமுகன்ற திராவிட கட்சியில இருந்து தாவேக்காவுல இணைப்பு. எதுக்காக தாவேக்கால இணைப்பு, நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போறாங்க தாவேக்கா தேர்தல் களத்துல அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலம், மிக்க நலம். ஆக்சுவலா கடந்த வாரம் தாவேக்காவுல போய் இணையதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சா, இல்ல நீங்களே உங்களை இணைச்சுக்கிட்டீங்களா? எதுக்காக தாவேக்காவை சூஸ் பண்ணீங்க? தமிழ்நாடு அரசியல் களம் திராவிட கட்சிகளை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை காமராஜர் அவர்கள்னு எடுத்துக்கிட்டா கூட காங்கிரஸ் தான் நோக்கி போயிருக்கணுமே தவிர்த்து தாவேக்காவை நோக்கி போறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு அரசியல் களம் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளை நோக்கி தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆனா மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது, மக்களினுடைய பெரும் சக்தி யாரை நோக்கி இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை நோக்கி தான் இன்னைக்கு அரசியல் மொத்தமும் அவர்களுடைய பார்வை எல்லாமுமே அங்கதான் இருக்கு. அதனால மக்களினுடைய மனநிலை கருதி அவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. 10 ஆண்டு காலம் நீண்ட பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. நமக்கான வாய்ப்புகளும் அங்கீகாரமும் அங்க கிடைக்காத நேரத்துல அமைதியாக இருக்கும்போது இவர்களிடம் இருந்து எனக்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்துட்டு இருந்துச்சு, வாங்க சேருங்க அப்படின்ட்டு. 2வது கொள்கை தலைவராக காமராஜர் ஐயாவே அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு யோசனை, ஏன் நம்மளும் அதுல சேர்ந்து பயணிக்கலாமே, ஐயாவினுடைய கொள்கைகளை இன்னும் மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம், தலைவர்கிட்ட கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால என்னுடைய பயணம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்திருக்குது. அடுத்த கட்ட பணிகள் அப்படின்னா இப்போ சேர்ந்த 2 நாட்கள்ல எனக்கு தேர்தல் அந்த அறிக்கை தயாரிக்கிற குழுவில் எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு மிக்க நன்றி. இப்போ அடுத்தடுத்து நம்ம எலெக்ஷன் ஒர்க் தான் ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அவங்க என்ன மாதிரி வடிவமைப்பு கொடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்குறாங்களோ அதன்படி நாங்களும் டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க ரெடியா இருக்கீங்க. இப்போ தாவேக்கான்னு சொன்னதுமே பலரும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு 10 வருடங்கள் எனக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, இங்க என்னுடைய மூதாதையரான கர்மவீரர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க, இதுக்காக தான் தாவேக்காவுக்கு வந்தேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா 2026 எலெக்ஷன் வரப்போது நீங்க தேர்தலுக்கான அந்த அறிக்கை தயாரிக்கிற குழுவுக்கும் இணைஞ்சாச்சு. இப்போ தாவேக்கால சேரக்கூடிய எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்ற கேள்வி எழுந்துட்டே இருக்கு. ஏன்னா 1 வாரம் தான் ஆயிருக்கு மயூரி அவர்கள் தாவேக்காவுல இணைஞ்சு, உடனே போஸ்டிங்கா, என்னது இவ்வளோ பெரிய தேர்தல் அறிக்கை இதுக்கு பண்ற குழுவில் சேர்ப்பா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? அது எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? இல்லை, இன்னைக்கு கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இதில் மெம்பராக இருக்கிறாங்க. இது இது வரைக்கும் எந்த கட்சியிலும் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இணைஞ்சதா தெரியாது. அப்போ இத்தனை பேர் இணைகிற இந்த கட்சியில் புதிய ஆட்களுக்கு இப்போதான் இவங்க கட்டமைக்கிறாங்க, ஒருத்தரையும் கட்டமைக்கிறாங்க, ஒரு பணிகளை கட்டமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு என்ன பொறுப்புகள் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத தலைமை முடிவு பண்றாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரை பொறுப்புகள் வழங்கினவங்க எல்லாருமே ஓரளவு அனுபவம் உள்ளவர்கள், அவங்க துறையில அப்படி இருக்கிறவங்கள தான் இந்த பொறுப்புகளை கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே யாருக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு.
அதை நோக்கி நமது பயணம் இருக்கும். இன்னும் இளைஞர்களும் பெண்களுக்கும் வந்து பெருவாரியான வாய்ப்புகள் இங்கே இருக்கு. இன்னும் படித்தவர்கள், கற்றவர்கள், நிறைய அனுபவம் உள்ளவர்கள் எல்லாரும் நம்மளுடைய வெற்றி கழகத்துக்கு உள்ள வாங்க, உங்களுக்கான கதவுகள் விலாசமாக திறந்து இருக்கிறது, நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறதுன்னு தான் எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். ஓகே, நீங்க கூப்பிடுறீங்க. ஆனா உங்களை யாரு தாவேக்காவுக்கு அழைச்சது? என்ன முதல்ல கூப்பிட்டது வந்து பொதுச் செயலாளர் அவர்கள், நம்ம ஆனந்த் அண்ணா அவர்கள் தான் வந்து என்னை முதல்ல வந்து அழைச்சாங்க. வாங்க இங்கே நீங்கள் செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய வழியில் அப்படியே நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் வந்து நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அண்ணன் அவர்கள், அவங்களும் வந்து அதே மாதிரி வழிமொழிஞ்சு என்ன கட்சியில சேர்றதுக்கு ஏன்னா எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு சேரும் போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பெண்கள் தான் அந்த கூட்டத்திலே இருந்தாங்க அன்றைக்கு இணையும் போது. இப்போ நீங்க விஜய் அவர்களை முதல் முறையா பாக்குறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த அனுபவம் எதுனா இருக்கா? இல்ல, அவங்கள நான் பார்த்தது கிடையாது. முதல் முறை பாக்குறீங்க. அவர் வந்து தலைவரா ஆனதுக்கு அப்புறமா நான் இப்பதான் அவரை பாக்குறேன். பார்க்கும்போது ஒரு அரசியல் தலைவரா இல்ல இந்த விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட இந்த யூனிக்கா நோட் பண்ணேன், இந்த விஷயங்கள்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணாரு அப்படின்னு எதனா சொல்ல முடியுமா? இல்ல, அன்னைக்கு வந்து கூட்டமா இருந்ததுனால தனிப்பட்ட முறையில் நம்ம அவங்க ஷேர் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியல. ஆனால் ஒருத்தரையும் வந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர் போல தான் பார்த்து எல்லாரையும் அன்பாக அரவணைத்து, எல்லாரும் வாங்க உங்களுக்கான களம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெல்கம் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொய்யான வாக்குறுதிகளோ தேவையில்லாத பேச்சுக்களோ எல்லாரையும் வந்து எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கட்சிகள் எல்லாருமே வார்த்தைகளினால அப்படியே வசீகரித்து அப்படியே நம்மளை போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 10 வருடங்கள்ல திமுகவை சொல்ல வரீங்களா? ஏன்னா அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க. பொதுவான கட்சிகள் மேடை பேச்சுகள் எல்லாமே நம்ம கேட்க தானே செய்கிறோம். பேச்சுகள் வந்து மேடையில் அப்படியே அதிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத வாக்குறுதிகளோ எதுவுமே இல்லை. நீங்கள் வந்திருக்கிறீங்க, இனிமேல் வந்து செயலில் தான் நம்ம பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிலைப்பாடு இருந்துச்சு. ஓகே, எத்தனை நிமிடங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு மேம் விஜய் அவர்களை? நாங்கள் மொத்தமாக 30 பேர்கிட்ட அன்னைக்கு சேர்ந்தாங்க. ஸோ எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருந்தோம். ஒரு 1 மணி நேரம் இருந்தது அவரோட பேசுறதுக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் தாவேக்காவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டு எதுக்காக வந்திருக்கும்? ஏன்னா வந்து இவங்க வம்சாவளி பேத்தியே இல்லை, நான் தான் ஒரிஜினல் பேரா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்தாங்க. அது செய்தியாக்கப்பட்டுச்சு, பல மீடியாக்கள் அதை கவர் பண்ணாங்க. அதுக்கான நீங்க ரியாக்ஷனையும் நீங்க பண்றதை நாங்க பார்க்க முடிச்சு. இந்த நேரத்துல ஏன்னா கடந்த 10-15 ஆண்டுகளா நீங்க திராவிட கட்சி திமுகல இணைந்து செயல்படுறீங்க. அப்பெல்லாம் வராத பிரச்சனை தாவேக்கால இணைஞ்சதுமே நீங்க ஒரு பெரிய விஷயமா ஆக்கப்படுறதுன்னு பின்னணி என்ன? இல்ல இதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்ற எதுனா சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு பொதுவா ஒருத்தர் மேல நான் குற்றச்சாட்டு நான் கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. ஏன்னா வந்து எனக்கு தொல்லை கொடுக்கறதாக நினைச்சு ஒரு குற்றச்சாட்டை வைத்த ஒருவர் வந்து எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அப்போ வந்து அவரை தான் நம்ம சொல்லணுமே தவிர வெளியில யார் பண்ணாங்கன்னு தெரியாது. அவர் பணத்துக்காக பண்ணாரா, இல்லை ஏதாவது தேவையில்லாத பொறாமையினால பண்ணாரா, இது எதுவுமே நமக்கு தெரியாமல் யார் மீதும் நம்ம பழி சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 15 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட எத்தனையோ பள்ளிகள், கல்லூரிகள், தமிழகம் முழுக்க, தமிழகம் தாண்டின உலகம் ஃபுல்லாக நான் வந்து அவர் பேரை சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் தெரியாதவங்க அதே விருதுநகரில் தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு தான் நான் காமராஜர் ஐயாவினுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறோம் விருதுநகரில். மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் தான் வந்திருக்காங்க. அங்கே பேப்பரில் வருது. அந்த நேரமெல்லாம் வாயை மூடி அமைதி காத்துட்டு இன்னைக்கு போய் நான் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த உடனே மறுநாளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுவது எல்லாருக்குமே ஒரு கேலியான விஷயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. வேணும்னுமே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்ல. விளக்கத்தை கொடுத்து அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து என்னுடைய பக்கத்தில் என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே மேம், இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ தாவேக்காவில் இணையக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்கப்படுன்ற ஒரு வாதங்களை முன் வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டை அது உண்மை அல்ல. அது அவங்க வந்து ஒரு கட்சியிலையும் வந்து ஒரு பெரிய பொறுப்புகள்ல இருந்து அவங்க எம்எல்ஏவாலாம் இருந்து அவங்க அதுல இருந்து வெளியில வரும்போது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அவங்களுக்கு இங்க எது கொடுத்தா இன்னும் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு உறுப்பினர்களாக சேர்றாங்க. எல்லாருக்குமே வந்து பதவிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாதது. யாருக்கு அதே மாதிரி உண்மையான திறமையோடு வருபவர்களுக்கு
வருங்காலத்துல நிச்சயமா நிறைய துறைகள்ல வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். ஆனா இப்போ தாவேக்கால வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மீதும் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கட்சியில இருக்காங்க. அவங்க அந்த கட்சியில வந்து தன்னை நிலைநிறுத்திக்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய, இல்ல தன்னை நிரூபிச்சுக்கவே முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இங்க தாவேக்கால இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணி தாவேக்கா பக்கம் இழுக்கிறாங்கன்ற விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்லது தானே. ஒருத்தவங்களுக்கு திறமை இருக்கு, அனுபவம் இருக்குது, அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து நிராகரிக்கப்படுறாங்க. அது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது ஒருவேளை நாளை பின்ன தாவேக்காவுலயும் இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா இல்ல, இப்ப அது வந்து நம்ம வந்து யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு இப்ப முதல்ல கட்டமைக்கப்பட்டு வர்ற ஒரு கட்சி, அது கட்சின்னு மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. எங்கேயோ ஒரு வேலை பார்க்குற நம்ம இடமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகள் வேணா நிராகரிக்கப்பட்டவங்க ஒரு மன சஞ்சலத்தோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கும்போது அதை அவங்க பயன்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுலேயே நம்ம தேங்கி நின்று வாழ்க்கை முடிஞ்சிட போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள அப்ரோச் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களை அழைத்து வருவதில் என்ன தவறு இருக்க போகிறது? பெரிய பெரிய கட்சிகளே அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு தேர்தலின் போதும் கூட்டணிகள் அப்படிங்கிறது ஒருத்தர் கூட வச்ச கூட்டணி தான் இத்தனை ஆண்டுகளாக தொடருதான்றது கிடையாது. இந்த ஒரு 5 ஆண்டு காலம் ஒருத்தரோட கூட்டணி, இன்னொரு 5 ஆண்டு காலம் வேறு வேறு விதமான எதிரிகளாக அது வரைக்கும் வசப்பாடினவங்கெல்லாம் வந்து ஒன்றா இணைஞ்சு ஒரே மேடையில் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட ஓரளவுக்கு மக்களினுடைய சக்தி இருக்குது, அவங்களுக்கு ஒரு தொண்டர்கள் இருக்கிறாங்க, அது பலமா இருக்கட்டுமே அப்படின்னு தான் அழைக்கப்படுது. அதே தான் தனி நபர்களுக்கும் அது பொருந்தும். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.